தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு புறப்படுறவா இருப்பா. அதே மாதிரி எனக்கு பிளாட்டினம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறவா இருப்பா. அந்த மாதிரி ஆள்கள்லாம் எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக திருதியை 29ஆம் தேதியே திருதியை ராத்திரி தான் ஆரம்பிக்கிறது, சரியா? 8:48 என்னமோ ஆரம்பிக்கிறது. ஸோ அப்போ போய் வாங்கிக்கலாம்னு நினைக்காதுங்க. ஏன்னா அன்னைக்கு பரணி கார்த்தியில் நம்ம எதுவும் வாங்க மாட்டோம். அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, 9:55 வரைக்கும் இருக்குது, 10 மணி வரைக்கும் இருக்குது. அதனால அன்னைக்கு தங்கம் ஒரு காலம் வாங்காதுங்க. ராத்திரி நேரத்துலேயே வேண்டாம்னு சொல்லுவேன். கார்த்தால போய் வாங்குங்க. என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கல்லுப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம். அப்புறம் அரிசி முடிஞ்சதுன்னா ஒரு கிலோ 2 கிலோ வாங்குங்க. தனதானியம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணலாம். மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருந்ததுன்னா வாங்குங்கோ. அன்னைக்கு புதுசாக கூட வாங்கிங்கோ, நல்லது தான் அது. ஆக்சுவலாக மங்கள பொருட்கள் வாங்குறது ரொம்ப விசேஷம். தேங்காயும் புதுசாகவே வாங்கி வைங்கோ. கலசத்துக்கு வைக்கும்போது உடைக்கிறதுக்கு தனி தேங்காய் வைங்கோ. இதெல்லாம் சரியா? முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கலச தண்ணி எடுப்பேன் இல்லையா, எடுத்து வீடெல்லாம் தெளிச்சு விடுங்கோ முடிஞ்சதுக்கப்புறமா. அது ரொம்ப நல்லது, விசேஷம். சரி, இப்போ கால நேரம் நம்மளுக்கு அது வேணும் இல்லையா, டைமிங் வேணும். அப்போ வாங்கிறது எப்போ நான் வாங்கிறது அப்படின்னு, ஆக்சுவலாக அக்ஷய திருதியை முழுவதுமே நல்ல நாள் தான் சொல்லுவேன். சாயங்காலம் 6:45 வரைக்கும், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை 6:45 வரைக்கும் திருதியை இருக்குது, திதி. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கணும். காலையில் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் ராகு காலத்தை எல்லாம் விட்டுடுங்க. வேணா குளிகனில் கூட நீங்கள் போய் வாங்கலாம். ஏன்னா ரெட்டிப்பாகும், வாங்குறது இனியும் பல மடங்கு அதிகமாகும்னு சொல்லுவாள். அந்த நேரத்தை எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை, சரியா? ஆனால் 29ஆம் தேதி சிலவாள்லாம் கொடுத்துருக்கா, ஈவினிங் வாங்கிங்கன்னு. மார்க்கெட்டிங் பண்ணுறதை தயவு செஞ்சு நம்பாதுங்கோ, சரியா? என்னோட பொருள் விற்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் சொல்லுவேன். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போது கலியுகத்தில் சொல்லவும் முடியல. ஏன்னா அவாவாளோட பிராரப்தம் அவாவாளுக்கு. தப்பு ரைட்டு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு தெரிஞ்சது இதுதான். பரணி கார்த்தியில் நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம், வாங்கப்படாது, நிலைக்காதுன்னு சொல்லுவாள். அதனால் அந்த நாள் அன்றைக்கி அப்படியே விட்டுடுங்கோ. ஏப்ரல் 29 விட்டுடுங்கோ. ஏப்ரல் 30ஆம் தேதி 9:30லேருந்து கார்த்தால 10:30 மணி வரைக்கும் பூஜையெல்லாம் கார்த்தாலேயே முடிச்சிருங்க. 9:30 to 10:30 வாங்குறதுன்னா வாங்குங்கோ. இல்லைன்னா அபிஜித் நல்ல நேரம்னு சொல்லுவாள். அந்த 11:45 12 மணி ஆக போகிறதுலேருந்து 12:15 12:20 வரைக்குமே அபிஜித் நல்ல நேரம் இருக்குது. அந்த டைமில் வாங்கலாம். புதன்கிழமை ராகு காலம் 12லேருந்து 1:30. ஸோ அபிஜித் நேகம் 12:15 வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளேயுமே வாங்குறதுனா வாங்கிடுங்க. எப்போவுமே ஏறு பொழுதில் வாங்குறது ரொம்ப நல்லது.